ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய், ஃபவுண்டர் ஆஃப் இன்ன பீஸ். நம்ம வந்து ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல், தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 6 ஸ்டேட்ஸில் நம்மளோட சர்வீசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு பிளேசஸுமே வந்து நானே பர்சனலாக போய், நம்ம டீமும் நானும் போய் பர்சனலாக போய் வெரிஃபை பண்ண ஸ்டேஸோட அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்கலாக வித் லோக்கல்ஸ், கல்ச்சர் அண்ட் வெரிஃபைடு ஸ்டேஸ் அண்டு லைக் உமன் அண்ட் சைல்டு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ஷோர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ், கெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? கெஸ்ட் தான் சொல்லணும். ஸோ எல்லோரும் நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லடாக் எதை பற்றி பேச போகிறோம்னா கப்பிள் ட்ரிப். ஸோ நீங்கள் 2 பேரா, இல்லை உங்கள் ஒரு குழந்தை 2 குழந்தைய சேர்த்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக வரீங்க அப்படின்னா என்ன செலவாகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். 5 நைட் 6 டேஸ் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது பேசிக்காக நம்ம ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லே டு லே திங்ஸ் வந்து பண்ணிவிடுவோம். லே டு லே வந்து எண்ட் டு எண்ட் வி வில் ஆஃபர் திங்ஸ். எப்படின்னா நீங்கள் லே வந்துடணும், லே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து வந்துடணும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தென் வி வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், லைக் ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்லேருந்து இந்த 5 நைட் 6 டேஸுக்கான செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 24,499 செலவாகும். ஸோ எல்லா ஸ்டேஸுமே கம்ஃபர்டபுளாக சேஃப்டி வைஸாக இருக்கும். ஸோ லடாக்கை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இது வந்து பேசிக் எக்ஸ்பென்ஸ் தான். இன்னும் வந்து ப்ரீமியம் லெவல்லலாம் இருக்குது. ப்ரீமியம் லெவல் போக 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 கம்ஃபர்ட் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த 24,499 அப்படின்னு சொன்னது வந்துட்டு பெர் ஹெட் ப்ரைஸு 2 பேருக்கு வந்து அரௌண்ட் என்ன வரப்போகுது, 49,000 வரும் இல்லையா, வித்தவுட் ஃப்ளைட் டிக்கெட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நீங்கள் லே வந்தோடனே ஏர்போர்ட் பிக்கப்பு, தென் ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 2வது நாள் லே சைட் சீயிங்ஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் முதல் நாள் டின்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களோட பேக்கேஜ். ஸோ 2வது நாள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லே சைட் சீயிங்ஸ் முடிச்சுட்டு அடுத்து 2வது நாளும் நீங்கள் வந்து லேயில் தான் ஸ்டே பண்ணுவீங்க. 3வது நாள் வந்து கர்துங்களா பாஸ் வழியாக நூப்ரா போவீங்க. நூப்ரா போயிட்டு போகிற வழியில் திஸ்கித்து, லைக் அதுக்கப்புறம் சாண்ட் டியூன்ஸ்லாம் பார்த்துட்டு நூப்ரா ஸ்டே பண்ணுவீங்க. அடுத்த நாள் நூப்ராலேருந்து பேங்காங் போவீங்க. அதுக்கப்புறம் பேங்காங்லேருந்து சங்லா பாஸ் வழியாக லே வருவீங்க. லே வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊருக்கு நல்ல மெமரிஸோட ட்ராவல் பண்ணலாம். இது வந்து 5 நைட் 6 டேஸ் தான். இந்த மாதிரி 7 டேஸ் 8 டேஸ் 9 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித் டூர் பிளான் இருக்குது, வித் ஹன்லேயோட பிளான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸோ பேசிக்காக கார் பொறுத்த அளவுக்கு எர்டிகா, ஜைலோ மேக்ஸிமம் இருக்கும். இல்லை இனோவா கிறிஸ்டா வேணும் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆக்சிஜன் சிலிண்டரும் ஆன் ரெக்வெஸ்ட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அடிஷ்னல் காஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி இதுதான் பேசிக் ப்ரோக்ராமு. ஸோ நீங்கள் ஒரு கப்பலாவோ ஃபேமிலியாவோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பெஸ்ட் டீமை ரீச் அவுட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக சேஃப்டி வைஸ் ப்ரிகாஷன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 4-5 வயசு குழந்தைன்னா நல்ல தெளிவாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் நல்ல ப்ரிகாஷன்ஸோடு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரணும். நிறைய குட்டி குட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு வராங்க. ஆனால் அவங்கள நார்த் ரீஜியன் ஆல்ரெடி கோல்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஆனால் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் இங்கே ஆக்சிஜன் லெவல்ன்றது கம்மி தான். ஆனால் அதனால தான் முதல் நாள் எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இன்னும் லேயில் கூட ஒரு நாள் சும்மாவே நீங்கள் வந்து இருக்கலாம், ஹெல்த் வைஸ் ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரிப்பை வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மோர் ட்ராவல் மோர் பீஸ், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.